மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரமண மகர்ஷி அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ யாரு என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு மட்டுமே சொல்லியிருக்காங்க. இதற்காக வழி வெறும் சும்மா இரு, எதுவுமே செய்யாது, பி குவைட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் யாரு என்ற விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு பிறவிலையும் நாம திரும்பி திரும்பி வந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா நாம் யாரு என்ற விஷயம் தெரியவில்லை. எதுக்காக தெரியவில்லை? முயற்சி செய்யலையா, இல்ல வழி தெரியலையா, இல்ல நான் யாரு என்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ற விஷயம் தெரியலையா? இங்க நாம தினமும் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆன்மா என்பது ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு அனுபவத்திற்காக வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஃபைனலா என்ன அனுபவம் வேணும் அப்படின்னா, ஆன்மா என்றால் என்ன, நான் யார் என்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மாஸ்டர்ஸ். அதுதான் ஃபைனல் லைஃப்ல நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா இத்தனை பிறவிகளாக எல்லா ஆன்மாக்களும் வந்து போயிட்டே இருக்கிறார். ஆனா நான் யார் என்ற விஷயம் எதுக்காக தெரியவில்லை. இங்கே நான் என்றால் எல்லாம் என்ன சொல்றோம்? இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இந்த ஆன்மா எல்லாம் சேர்த்துதான் நாம அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கே ஆன்மா என்பது உடல் இருந்தாலும் இருக்கு, மனம் இருந்தாலும் இருக்கு, புத்தி இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், அதாவது இந்த மூணும், உடல் மனம் புத்தி, இந்த மூணும் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஆன்மா என்பது நிரந்தரமாக எப்பவுமே இருக்கு. ஆனா இந்த உடல் இல்லாம வெளியே இருக்கும்போது ஆன்மாக்கு யாரு என்ற விஷயம் தன்னைத்தானே உணர்வதற்கு வாய்ப்பில்லை. இப்போ நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த காற்று என்று ஒரு பஞ்சபூதங்களும் ஒன்று இருக்கு. காற்று எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நாம எப்படி காமிக்கிறது? இருக்கு, அவ்வளவுதான். அதே ஒரு மீன் கிட்ட போயிட்டு தண்ணி எப்படி இருக்குது, எங்க இருக்கு அப்படின்னா அது எப்படி சொல்லும்? தண்ணியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா அது தண்ணிக்குள்ளேயே இருக்கு, தண்ணியிலேயே இருக்கு. ஆனா அது தண்ணி அப்படின்னு சொல்லி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதே போல் ஆன்மா இந்த உடலுக்குள்ள இல்லாம வெளியே இருக்கும் போது தன்னைத்தானே உணர்வதற்கு வாய்ப்பில்லை. எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நான் யாரு என்ற விஷயம், அதனுடைய பலம் என்ன, கெப்பபிலிட்டி என்ன அப்படின்றது எதுவுமே புரியாது. அது புரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த பௌதிக உடலுக்குள்ள ஒரு மனம், ஒரு புத்தி, 7 உடல்கள், இந்த மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பூலகத்துக்கு வரது. இங்கே இந்த பௌதிக உடல் இருக்கு. இந்த பௌதிக உடலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும். இந்த பௌதிக உடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரு அரை நிமிஷமோ 1 நிமிஷமோ நம்ம பார்க்கணும். நம்முடைய கண்ணு மூலமா பார்க்கணும். ஓகே, இதுதான் நான், இப்படிதான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது. யாரெல்லாம் பௌதிக உடல் நிலையில இருப்பார்களோ, இந்த நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், எனக்கு ஆன்டி ஏஜிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வேணும், நல்ல உணவு தான் வேணும், காஸ்ட்லி உணவு, காஸ்ட்லி துணி எல்லாமே வேணும், இந்த மாதிரி இருப்பாரு. அதே மைண்ட் லெவல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட், மியூசிக், இந்த மாதிரி நிலையில இருக்கும். புத்தி நிலையில இருக்கும்போது ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு, ஒரு இன்வென்ஷன் மைண்டு, டிஸ்கவரிங் மைண்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனா ஆன்ம நிலையில தன்னை யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி வேணும் அதுக்கும். ஒரு கண்ணாடி வேணும் அதுக்கும். அந்த கண்ணாடி எங்க இருக்கு அப்படின்னா இந்த பௌதிக உடல் தான் அதுக்கு ஒரு கண்ணாடி. ஒரு பிறவில ஒரு பிறவி எடுத்துக்கிட்டு வருது, ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வருது. அங்கே ஆன்ம ஞானம் இல்லை. நான் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உணர்வு அந்த மைண்டுக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ்லேயே இருக்கும். சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, இவ்வளோதான். அந்த பிரிவு முடியறதுக்கு நேரத்தில் உடல்ல என்ன இருக்கும்? எனர்ஜி இல்லை, காஸ்மிக் எனர்ஜி, ஆன்ம ஞானம் இல்லை, ஒரு சேவா தத்துவம் என்பது இல்லை. அப்போனா எப்படி இருக்கும் இந்த உடல்? நிறைய நோய்களோட, துன்பங்களோட, நெகட்டிவ் கர்மாவோட இருக்கும். இது எல்லாமே எங்கே பார்க்கும்? ஆன்மா இந்த உடல் என்று ஒரு கண்ணாடி மூலமா பார்க்கும். ஐயோ, இவ்வளோ நெகட்டிவ் கர்மா பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், இவ்வளோ நோய்களா இருக்கு, இவ்வளோ எண்ணங்களா இருக்கு, இவ்வளோ தெரியாத தேவையில்லாத எண்ணங்கள் மனத்திலே இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் என்பதை பார்க்கும். ஐயோ, இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் ஆகி போகும். திரும்பி இன்னொரு பிரிவில் ஒரு டாக்டராக வருது.
ஃபைனலா இந்த வேலை செய்யறதுக்கா நான் வந்தேன், இது கிடையாது நான் அப்படின்னு சொல்லி திரும்பி போகும். அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டுக்கார் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா வருது, அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரா வருது, அதுக்கப்புறம் ஒரு இல்லத்தரசியாக வருது, அதுக்கப்புறம் இன்னொரு விஞ்ஞானியாக வருது. அந்த மாதிரி எதோ பாத்திரங்கள் எல்லாமே போட்டு வருது. ஃபைனலா ஒவ்வொரு பிரிவையும் போயிட்டு ஒரு கன்சாலிடேட்டட் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, இது எல்லாமே நான் கிடையாதே, ஃபைனலா நான் யாரு என்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல குரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சோல் பிளான் போட்டுக்கிட்டு வருது. அந்த பிறவில தான் தியானம் என்ற விஷயம் அறிமுகமாகும். தியானம் செய்யும் போது என்ன வருது? கால்கள் 2 கிராஸ் பண்ணிக்கோங்க, கையில் 2 போட்டுக்கோங்க, சுவாசத்தின் மீது கவனம். இந்த பாடி ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டாப் ஆகும், மைண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டாப் ஆகும். அப்போ என்ன ஆகும்? நம்முடைய புத்தி கூடவும் வெளியில எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இன்டர்னல் உள்முகமாகி இன்னர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு எக்ஸ்ப்ளோரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நான் யார் என்று தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஜர்னி என்ற பஸ்ல நீங்க ஏறிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்க இருந்தா போதும், பாராட்டு கதை, நீங்க யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு பஸ் போகும், பஸ்ஸுக்கு கூட நீங்களும் போறீங்க. செய்ய வேண்டியது எல்லாமே கண்ணை மூடி உட்காரணும், அவ்வளவுதான். வருது சில கஷ்டங்கள், சில துன்பங்கள் எல்லாமே வருது. ஆனா பஸ்ஸுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க அந்த சைட்ல இருந்து இந்த சைடு போகும்போது ஐயோ நான் பின்னாடி போயிட்டு இருக்கிறேனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா பஸ் முன்னாடியே போயிட்டு இருக்கு, நாம பின்னாடி போகல. we are going in the right direction. அந்த நேரத்துல என்ன ஆகுது? ஃபைனலா ஒரு நல்ல குரு கிடைச்சால் அவங்க என்ன சொல்லுவாங்க? தியானம் பண்ணு, புத்தகத்தை வாசி, 4 பேருக்கு நன்மைக்காக சேவை என்பது செலுத்து அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய எமோஷன்ஸு, நம்முடைய குணங்கள், நம்முடைய திங்கிங் பேட்டர்ன், நம்முடைய புத்தி, இது எல்லாமே அதுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துரும். இப்போ சரியான உணவு மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னா அது மட்டுமே சாப்பிடும்போது இந்த உடலுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கும்போது எத்தனை ஆண்டுகள் வேணும்னாலும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். சரியான முறையில் மட்டுமே நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது மென்டல் எனர்ஜி ட்ரெயின் எல்லாமே ஸ்டாப் ஆகும், மைண்டு செட் ஆகிடும். புத்தி உலக நன்மைக்காக தான் நீ இருக்கே அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் அது செட் ஆகிடும். இப்போது வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் எங்கிருந்து வந்தது? மேக்ஸிமம் 99% மைண்ட் மூலமாக வந்திருக்கு. எதுக்காக மைண்ட் மூலமாக டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்குன்னு என்பது சரியில்லை, புத்தி கைட் பண்ணல, எது சரி எது சரி இல்லாதது அப்படின்னு சொல்லல. அப்படின்னும் போது மைண்டு தன்னை இஷ்டத்துக்கு தானே ஓடி இருக்கு. இப்போ மைண்டு ஓடல, புத்தி கைட் பண்ணிட்டு இருக்கு. உடல் ஆக்ஷன் எது செய்யணுமோ அது மட்டுமே செய்யுது. ஸோ 99% உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான அனுபவம் என்பது வருது. ஓகே, நான் இந்த சேவை செலுத்துறதுக்காக வந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்திலிருந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எதுவும் கிடையாது, நான் இந்த உடலும் கிடையாது, இந்த மனமும் கிடையாது, இந்த புத்தியும் கிடையாது, நான் ஒரு ஆன்மா. ஒரு பெரிய யக்னம் இங்க மூலமா நடக்கும்போது இவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்குதா, இவ்வளோ கேப்பபிளா நான் ஒரு 10,000 பேருக்கு மூலமா அன்னதானம் செலுத்தும் போது இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா எனக்கு, இவ்வளோ ஆன்ம சக்தி இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி ஆன்மா தெரிஞ்சு முதல். அதுக்கப்புறம் உங்க மைண்டுக்கு அது டவுன்லோட் ஆகும். அப்போதான் உங்களுக்கு தெரியுது, நான் இது கிடையாது, நான் அது, தத்துவம் அசி, ஐ ஆம் தட் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இங்க நாம் என்ன செய்யறோம்? வெறும் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் போதும், உங்களுடைய இன்னர் ஜெர்னி என்பது ஸ்டார்ட் ஆகும். இன்னர் ஜெர்னி ஸ்டார்ட் ஆனால் அது ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கே வருது அப்படின்னு சொன்னா, நான் யாரு, ஐ ஆம் ஏ கிரியேட்டர், ஐ ஆம் ஏ ஆன்மா, ஐ ஆம் தட், தத்துவமசி, ஆம் பிரம்மாஸ்மி, சிவோஹம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ வேற கிடையாது, நான் வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், நீங்க ஜூனியரு, நான் சீனியரு, அவங்க எனக்கு சூப்பர் சீனியரு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வருவோம். அதுக்கு தேவையான பயணம்தான் நிறைய பிறவிகள் எல்லாமே ஆன்மா என்பது வாங்கி ஓடிட்டே இருக்கு மாஸ்டர்ஸ். எப்போ உங்களுக்கு ஒரு சரியான குரு என்பவர் அறிமுகமாவாரோ, ஒரு சரியான தியான முறை என்பது உங்களுக்கு தெரியுதோ, உங்களுடைய முயற்சியின் மூலம் நீங்க யாரு அப்படின்ற விஷயம் அனுபவபூர்வமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கடைசி பிறவி ஆகும். ஐ ஹவ் தட்
தத்துவமசி அப்படின்ற விஷயம் தெரியும் மாஸ்டர். நாம பண்ற தியானம் சின்ன விஷயம் கிடையாது, வெறும் சுவாசத்தின் மீது ஒரு கவனம் மட்டுமே அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு. ஆனா அதனுடைய பலன் மட்டும் மிக்க பெரிய எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல இருக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் தியானம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும், ஆனந்தமா இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.